விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருகஷி ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே. தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கங்கை காய்ந்தால் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா குடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யோடும் முன்னால் முடியும் அட முன்னால் முடியும் ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி அட புனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் மகாசதி செல்லியம்மன் நாடமரத்துக்காக அண்ணன் மாமன் மூர்த்தி அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறேன். வெள்ளர்வெளி அன்னார் கவுன்சிலர் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்றும் எங்கள் விழாவில் சிறைப்பளப்பாளராக வருகை தந்திருக்கும் அன்னார் சுப்பிரமணியம் அன்னார் அவர்களுக்கு இந்நாடமன்ற சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது.
மற்றும் எங்கள் சிறப்பழைப்பாளராக வருகை தந்திருக்கும் அன்னார் எஸ்பிடி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. சின்ராஸ் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கப்படுகிறது. அன்னார் செல்லமுத்து அன்னார் அவர்களுக்கும் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு வருகை தெரிவிக்கும் எஸ்விடி சுப்பிரமணியம் அவர்களுக்கு செந்தில் மலர் மாலை அணிவிக்கிறார். வெள்ளரிவெள்ளி ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்ற சார்பாக கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கூட்டியது. பண்டிகை முன்னிட்டு இந்த 4ஆம் நாளாக ஒரு நாடகம் அல்ல, 2 நாடகம் அல்ல, 3 நாடகம் அல்ல, இது 4ஆம் ஆண்டு 4வது நாள் நாடகம். எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நேரம் வந்துருந்துருப்பாங்க, எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா நாடகம் ஆரம்பித்து ஒரு 2 சிங்கள ஆண்களுக்குள் இந்த மைதானம் நிரம்பிவிடும். ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்றம் வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு நடத்தும் முத்தான 3ஆம் ஆண்டு நாடக விழா. இங்கே தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை தாங்க இருக்கும் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் விருது பெற்ற ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று இந்த அரங்கிற்கு வர முடியவில்லை. இருந்தாலும் எங்களுடைய சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த செல்லாண்டியம்மன் பண்டிகையிலே மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்றம் இந்த 4ஆம் ஆண்டு நாடக விழா இந்த 4வது நாளாக இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள் என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்ல, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அல்ல, 44,856 ரூபாய். இவர்களை எல்லாம் அனுப்பும் பொழுது 45,000 ரூபாய் வேணும். 2 மணிக்கு எல்லாம் எல்லா பணமும் இவங்க பாக்கெட் விட்டு போயிடும். இவங்க நடிக்கிறதுக்கு முன்னால் இவங்க முதல்ல சிந்திக்கணும். எப்படின்னா, சென்ற வருடமே நாங்கள் சொன்னோம், 4ஆம் ஆண்டு நாடகத்தை விட புதன்கிழமை இரவே இவர்கள் நாடகத்தை அரங்கேற்றினால் இந்த வெள்ளரிவெள்ளி செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு வரும் உறமுறைங்கள்லாம் வராங்க. அவங்கெல்லாம் புதன்கிழமை நைட்டே பண்டிகைக்கு வந்துடுறாங்க. அப்படிங்கும்பொழுது புதன்கிழமை நைட்டு ஆங்காங்கே இருக்கும். இப்போ நம்ம வீட்லலாம் ஒரு 10 பேர் அல்லது 5 பேர் படுக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். உறம்பர் நிறைய வந்துடுச்சா அவங்களுக்கு அங்கே படுக்கிறதுக்கே இடம் இருக்காது. அவங்கெல்லாம் கரெக்டாக எங்கள் நாடகத்துக்கு வந்துடுவாங்க புதன்கிழமை நைட்டு. அதனால் இவங்க புதன்கிழமை நைட்டு இந்த நாடகத்தை நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மூர்த்தி அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அதனால் ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, இப்போ எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் எங்களுடன் வரும்பொழுது, ஏன் தான் இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, 3-4 நாளாக மக்கள் தூக்கம் கெட்டு போய் இன்றைக்கி யாருமே இல்லை, இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1 மாத காலமாக அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த நாடகத்தை இன்னும் 2 நாள் தள்ளி வச்சு போட்டிருந்தா கூட நல்ல கூட்டம் வரும். அப்படி இல்லைன்னா இந்த நாடகத்துக்கெல்லாம் முன்னாலேயே புதன்கிழமை ராத்திரி போட்டிருந்தா கூட கூட்டம் வரும் அப்படின்னு எங்களுடைய ஊராட்சி கவுன்சிலர் சொன்னார். அதை போல இந்த செல்லியம்மன் நாடக மன்றத்தினர் அடுத்த வருடம் இந்த செல்லாண்டியம்மனுக்கு சரியான நாளில் ஒரு நாடகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால்
நீங்கள் எல்லாம் பெரிய குழந்தை செல்வங்கள். இப்போ இதுக்கு முன்னால் நடிச்சுவீங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாணம் ஆன பசங்க. ஏதாவது ஒரு வருமானத்தில் இருக்கிறாங்க, அள்ளி வீசுகிறாங்க, வேலை முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். இறங்கதா நோட்டை கொண்டா பட்வாடா பண்ணு போயிடுறாங்க. நீங்களாம் இன்றைக்கி காலேஜில் படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் இவனுக்கெல்லாம் வேலையே இல்லையாடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல திட்டுக்களை எல்லாம் வாங்கி செல்லாண்டி அம்மனுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்ற ஒரு வீர முழக்கத்துடன் இந்த நாடகம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடகமன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் 3ஆம் ஆண்டு படைப்பான பாசம் தந்த பரிசு. இந்த தலைப்பை நீங்கள் நன்றாக சற்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாடகமும் நீங்கள் தலைப்புகளை சந்தித்திருப்பீர்கள். நேற்று நடந்த நாடகங்கள் கூட நடிக்காதீங்க என்று ஒரு நாடகத்தை நடித்து, இந்த 3 தலைப்பை விட இந்த தலைப்பை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். பாசம் தந்த பரிசு, அதெல்லாம் அதில் அந்த 3 நாடகத்தினுடைய தலைப்பு கூட என்ன ஏதுன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இவங்க பாருங்கள், சின்ன பசங்களாக இருந்தாலும் பாசம் தந்த பரிசு ஒரு அருமையான டைட்டிலை கொண்டு போய் இது எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இரவு 2 மணி வரை அமர்ந்து நீங்களெல்லாம் இந்த குழந்தை செல்வங்கள் நடத்தும் இந்த பாசம் தந்த பரிசினை நன்றாக பார்த்து இந்த செல்லியம்மன் நாடக மன்றத்தில் இருக்கும் என்னுடைய அருமை சகோதரர்கள் பாஸ்கர் அவர்களுக்கும், நந்தகுமார் அவர்களுக்கும், ஜெயவேல் அவர்களுக்கும், பூபதி அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், வேல்முருகன் அவர்களுக்கும், தினேஷ் அவர்களுக்கும், சிவா அவர்களுக்கும், திருமூர்த்தி அவர்களுக்கும், தங்கராஸ் அவர்களுக்கும், செல்லதுரை அவர்களுக்கும், கார்த்தி அவர்களுக்கும், பூபதி ராஜா அவர்களுக்கும், சக்திவேல் அவர்களுக்கும், குணசேன் அவர்களுக்கும், நடிகர்களாக இங்கே அரங்கேறி கொண்டிருக்க என்னுடைய அருமை தம்பி செந்தில் ராஜா அவர்களுக்கும், சதீஷ்குமார் அவர்களுக்கும், பூபதி ராஜா அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும், குமரேசன் அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும், அஜித் அவர்களுக்கும், சுஜீந்திரன் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், கார்த்தி அவர்களுக்கும், பிரவீன் அவர்களுக்கும், கணபதி அவர்களுக்கும் மற்றும் மாஸ்டர் ஜனா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, இந்த 3ஆம் ஆண்டு நாடகம் நடிக்காதீங்க அவங்க 18ஆம் படைப்பாக இருந்தாலும் இவர்கள் 30ஆம் படைப்பு வந்தாலும் இந்த நாடகத்தை இவர்கள் நிறுத்தப் போவது அல்ல என்பதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா போன வருஷம் சொன்னோம், அவங்க அப்படி தாண்டா பேசிட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு நாடகத்தை போடலாம், என்ன ஆயிரும் பார்த்துடலான்ட்டு சும்மா குறுக்கி காலத்தில் 7 நாளில் நாடகத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் தம்பி நாடகமா? ஆமாங்கண்ணா நாடகண்ணா வந்துருங்கண்ணா அப்படிங்கிறான். அதனால் நீங்கள்லாம் பொறுமை காத்து அமைதியாக இருந்து இந்த நாடகத்தினை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் இங்கே வருகை புரிந்திருக்க என்னுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை தம்பி BS துரைக்கண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய ஊராட்சி ஒன்றியனுடைய கவுன்சிலர் மாமா திரு லட்சுமணன் அவர்களையும் மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் சின்ராஸ் அவர்களையும் மற்றும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் SVT சுப்பிரமணியம் அவர்களையும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஊர் கணக்கு பிள்ளை திரு செல்லமுத்து அவர்களையும் மற்றும் இந்த நாடக கழக ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு மணி 10:05 ஆயிடுச்சு. இந்த நாடகம் இன்னும் ஒரு சில மனித நேரத்திலே அரங்கேறு என்பதை கூறிக்கொண்டு நல்லதொரு நாடகத்தினை வழங்கும் இந்த அன்பு செல்வங்களை பாராட்டி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சின்ராசனன் உரையாற்றுவார். வெள்ளரவில்லி ஸ்ரீ துர்க்கை செல்லாண்டம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி அம்மா நாடகம் மன்ற வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு இவங்கெல்லாம் சேர்ந்து 3ஆவது ஆண்டு ஒரு பெரிய மாபெரும் கதையை போட்டிருக்காங்க. அந்த கதைக்கு பேர் வந்து பாசம் தந்த பரிசு. இப்போ நம்மளை பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 10 சேர் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நான் 3 நாடகத்தை கீழே உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரே நாடகத்தில் மேலே திடீர்னு ஏற்றி விட்டாங்க. என்னடா மேட்டர்னு கேட்டால் 3 நாடகமும் சூப்பராகி போச்சுன்னா எங்கள் நாடகம் ஏதாவது சின்ன குறைகள் ஏதாவது வந்துடுமா கல்லுகள் எடுத்துடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்தாங்க பிடிச்சி வச்சிங்க அந்த கல் அந்த ஸ்டேஜ் தாண்டி உள்ளே வந்துட போகுது. ஏன்னு கேட்டால் ஏன்டா பிரச்சனை அப்படின்னா நாங்கள் உள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கல்லுக்கல் வந்துச்சுன்னா பார்த்து அங்கே பிடிச்சி வச்சிங்க அப்படின்னாங்க.
எதுக்கிட்ட தம்பி கல் வரணும்னா பனியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல் வந்து ஊர்லேருந்து 6 கல் கொண்டு வந்துருக்காங்களாம் ஒவ்வொருத்தரும். அப்புறம் எப்படா எண்ணி வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை நிறையா கல் கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்தோம். ஏன்னா 4 நாள் ஒருத்தர் கூட தூங்குறதுக்கு யாருமே விடலை வெள்ளூர்வெளி கிட்டத்தட்ட ஒரு 12 பட்டி கிராமம். பெரிய நிகழ்ச்சி. பாசம் தந்த பரிசு ஒத்துக்கிறேன். நல்ல ஒரு டைட்டில், அருமையான டைட்டில். முதல் நாடகத்தை பார்த்தேன். நாடகம் நடக்குமா நடக்காதா அதை முடிச்சுக்கிட்டாங்க. 2வது நாடகம் நடக்குமா நடக்கா அதையும் முடிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நடக்கும். ஏன்னா உலகத்திலேயே வந்து நாடகத்துக்கு ஈடு இணையான ஒரு நிகழ்ச்சி எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சுருக்கமான கதையை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு கருவறையில் இருக்கும்போது முதல் மாதத்தில் இருக்கிற ஒரு வலி 10வது மாதத்தில் வந்து குழந்தைய பெத்து எடுக்கும்போது அந்த தாய்க்கு என்ன வலி இருக்குமோ அதை விட 1000 மடங்கு வலி அதிகம் ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாடகத்துக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டு, நிறைய விழிப்புணர்வு. பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு, ஒரு வார்டு கவுன்சிலரு, ஒரு யூனியன் கவுன்சிலரு, இவங்கெல்லாம் நிறையா பேர் வந்து இந்த நாடகத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு நாடகங்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இன்றைய வருஷம் 4 நாடகங்கிறது அடுத்த வருஷம் 8 நாடகம் ஆகணும், இன்னும் ஒரு 10 நாடகம் ஆகணும். ஏன்னா இந்த நாடகத்தில் கதாபாத்திரத்தில் ஒரு 11 பேர் நடிக்கிறாங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்தில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் 2 ஆஸ்கர் விருது வாங்கினார். உலகத்தில் வந்து ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற விருது எதுனா ஆஸ்கர் விருது. அந்த ஆஸ்கர் விருதை அவருக்கு 2 கொடுத்தாங்க. ஆனால் இந்த நாடகத்தில் நடிக்கிற 11 பேருக்கு அது எத்தனை விருது கொடுக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த மாதிரி வயசு பசங்க, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய உற்சாகத்தை கொடுக்கணும். இவங்கெல்லாம் என்ன சாதாரண ஆளுங்களா? 3 நாள் நாடகத்தை நான் கீழே உட்காந்து பார்த்தோம், இன்னைக்கு என்னை தூக்கி மேலே வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இவங்களுடைய ஊக்கம், உற்சாகம். அதனால வந்துட்டு நாடகத்தை பேசுகிறான், எதை பேசுகிறாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் என்ன சொன்னாலும் வந்துட்டான், வந்து ஏதோ பேசுகிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு டைம் பாஸ் ஆகலை. கீழே உட்காந்து ஒழுங்காக 3 நாள் நாடகம் பார்த்துதான் இன்றைக்கி அவனை மேலே ஏற்றி விட்டாங்க. இவனால் டார்ச்சர் தாங்க முடியும்னு சொல்லி நீங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருப்பீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நாடகத்தினுடைய வலிமை, வலி, அதில் என்ன பிரச்சனை எனக்கும் கொஞ்சோண்டு தெரியும். கொஞ்சோன்னா ஒரு 1/2% தெரியும். ஏன்னா எங்கள் ஊரில் குஞ்சாமலத்தில் நானும் நாடகம் நடிச்சிருக்கிறேன். எங்கள் ஊரில் குஞ்சாமலத்தில் வெள்ளூர்வெளி கிராமத்திலே முத கேஏ சித்தன், கேஏ மாதேசி 2 நண்பர்களும் சேர்ந்து முத நாடகத்தை வந்து எங்கள் ஊரில் அரங்கேற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நாடகம் நிறையா பரவேறிச்சு. ரைட்டு, நான் அதையும் ஏற்றுக்கிறேன். சரி, இதுக்கு மேலே நான் பேசினா அந்த கல் உள்ளே போகாது, எனக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் இற்றோடு என் சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பஞ்சாயத்து தலைவர் அருமையான நண்பர், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு தடங்கள் இல்லை, அவரும் பேசுவார். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் வயசானவன் இல்லை, கொஞ்சம் நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன்தான். அப்புறம் அடுத்தபடியாக வந்து நம்ம கவுன்சிலர், யூனியன் கவுன்சிலர் நம்ம லட்சுமணன் அவர்கள் ஒரு சின்ன உரையை உங்கள்கிட்ட ஆற்றுவார். எனக்கு வாய்ப்பு அளித்துக்கு உங்களுக்கு வந்து அந்த என்ன வெல்கம் பாய் சத்தியம்மன் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிறேன். மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தார், வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு மற்றும் சேலஞ்சர் கிரிக்கெட் குழு நடத்தும் 3ஆம் ஆண்டு நாடக விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பாசமிகு தலைவர் துரைக்கண்ணன் அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, நண்பர் சின்ராஸ் அவர்களே, எஸ்விடி சுப்பிரமணியம் அவர்களே, செல்லமுத்து அவர்களே, மற்றும் இங்கே இந்த நாடகத்தினுடைய மன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் 3 நாட்களாக நாடகத்தை பார்த்துவிட்டு 3 நாடகத்தை பார்த்து விட்டோம். இன்று எப்படி இந்த சிறு பிள்ளைகள் எப்படி நடத்துகின்றார்கள் இதையும் பார்த்து விடுவோம். இன்று விட்டுவிட்டால் மீண்டும் 1 வருடம் கழித்தான் இந்த இடத்திலே நாடகத்தை பார்க்க முடியும். மீண்டும் நாடகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று ஆர்வத்துடன் இங்கே இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மற்றும் இங்கே 4 நாளாக மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்ற போலாம்பட்டி காவல்துறை ஆய்வாளர்களே மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு,
3 நாட்கள் நாடகம் நடந்து கொண்டுள்ளது. முதல் நாடகம் எப்படி வந்து பார்த்திருப்பீர்கள், 2ஆம் நாள் எப்படி வந்து பார்த்திருப்பீர்கள், 4வது நாளாக எப்படி இந்த சிறு பிள்ளைகள் நடத்துகிறார்கள் என்று இங்கே ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட கடைசி நாடகத்தினாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நாங்கள் கொஞ்சம் பேசிவிட்டு இந்த பிள்ளைகள் இந்த நாடகத்தை தட்சிணாமூர்த்தி சொல்லுவதைப் போல கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாயை இங்கே திரட்டி மிகவும் சிறப்பாக அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒரு 50,000 அந்த காலத்திலே சிறு கூத்து நடக்கும், அதற்கு ஒரு 1000 2000 செலவு, அதற்கே பெருசுன்னு சொல்லுவார்கள். இந்த செல்லாண்டி அம்மன் பண்டிகை முன்னிட்டு எனக்கு தெரிய ஒரு நிகழ்ச்சி கூட நடந்ததல்ல, ஒரு சிறு கூத்து கூட அந்த காலத்தில் நடந்ததில்லை எனக்கு தெரிய. சமீபமாக ஒரு 18 ஆண்டு காலமாக ஒரு நாடகமாக இருந்து 2 நாடகமாக ஆக்கி இங்கே அரங்கேற்றுள்ளார்கள். இந்த சிறு இளைஞர்கள் இந்த நாடகத்தை எப்படி அரங்கேற்ற வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்தார்களோ அதுபோல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஊருக்காக முன்னிலை இருந்து பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்ணன் அவர்கள் பேசுவார். வெள்ளரிவள்ளி ஸ்ரீ துர்க்கை செல்லாண்டியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தாரும் வெல்கம் பாய்ஸ் நடனக்குழு சேலஞ்சர் கிரிக்கெட் குழு நடத்தும் முத்தான 3ஆம் ஆண்டு நாடக விழாவிற்கு தலைமை மற்றும் குத்து விழாவுக்கு ஏற்றுபவர் கே பாலசுப்ரமணியம் அவர்கள், ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் விருது பெற்ற வெள்ளரிவள்ளி ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றிய செந்தில்குமார் எம்எஸ்சி அன்னார் அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய பாசத்துக்குரிய அன்பு நண்பர் செந்தில்குமார் எம்எஸ்சி ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தார் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய எனது உயிரினும் மேலான அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய அன்பு நண்பர் பி தட்சிணாமூர்த்தி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அன்னார் ஒன்றிய கவுன்சிலர் லட்சுமணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய பாசத்துக்குரிய அன்பு நண்பர் சின்ராஸ் அவர்களே, இங்கே சிறப்பு செய்து வருகை புரிந்திருக்கும் பாசத்துக்குரிய அன்பு நண்பர் எஸ்விடி சுப்பிரமணியம் அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கும் பாசத்துக்குரிய அன்பு அன்னார் செல்லமுத்து ஊர் கணக்குப்பிள்ளை அவர்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை புரிந்திருக்கும் தங்கராஜ் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, இறுதியாக நன்றி உரை நிகழ்த்தவிருக்கும் நண்பர்கள் பூபதி அவர்களே, எஸ்விடி அவர்களே, சின்ராஸ் அவர்களே, இங்கே இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு பாசம் தந்த பரிசு என்று இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தார் இந்த நாடகத்தை வாழ்வியல் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளார்கள். பாசம் எந்த அளவுக்கு பரிசு தருகிறது என்பதை நீங்கள் இறுதி வரை அமைதி காத்து அவங்களை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் தவறுகள் இருந்தால் நீங்கள் அவர்களெல்லாம் ஒவ்வொரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தியும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் நடிகர்கள் இந்த நாடக விழாவிற்கு நடிகர்களாக அரங்கேற்ற இருக்கும் செந்தில் ராஜா எம்எஸ்சி அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, பூபதி ராஜா அவர்களே, சரவணன் அவர்களே, குமரேசன் அவர்களே, அருண் அவர்களே, அஜித் அவர்களே, சுசீந்திரன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, பிரவீன் அவர்களே, கணபதி அவர்களே, மாஸ்டர் ஜனா அவர்களே, இன்னும் இந்த நட்புக்காக நண்பர் மன்றங்கள் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நண்பர்கள் மன்றம் வெள்ளரிவள்ளி அவர்களே, வெற்றி விநாயகர் கிரிக்கெட் குழு கள்ளபாளையம் அவர்களே,
இளந்தண்டர் கலைமன்றம் குஞ்சாம்பாளையம் அவர்களே, முத்தமல் நடனக் குழு அம்பேத்கர் நகர் சச்சின் பிரதர்ஸ் மோலகவனந்தர் அவர்களே, கிங்ஸ் கிரிக்கெட் குழு காட்டகவுண்டனூர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏதோ இந்த 3ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்ற உள்ளார்கள். நீங்கள்லாம் சிறப்பு சேர்க்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அமைதி காத்து, அவர்கள் ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்ளுமாறும், மேலும் இந்த வருடம் 2010-11 வருடத்தில் வெள்ளி செல்லியம்மன் நாடக மன்றத்திற்கு செல்லியம்மனுக்காக இந்த நாடக விழாவை நடக்குமா நடக்காது என்று தெரியாத அளவில் இருந்தது. இருந்தாலும் 4 நாடக மன்றத்தார் அவர்களும் தலைவருங்கிற முறையில் என்னையும் அழைத்து கொண்டு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடமும், காவல் ஆய்வாளர் எடப்பாடி அவர்களிடமும், உதவி காவல் ஆய்வாளர் போலாம்பகட்டி மற்றும் எஸ்பி சிஐடி முத்துமாணிக்கம் அவர்களிடமும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தி தான் ஆகணும். நீங்களுக்கு எந்த விதத்துலேயும் எங்களுக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தாதான் நடக்கும். நடக்கலை அப்படின்னா இங்கே வெள்ளரிவெளி ஊராட்சியே மிகவும் வருத்தத்தோடு, இந்த செல்லியம்மன் வருத்தப்படும். வெள்ளரிவெளி ஊராட்சி நடத்தும் வருத்தமோ இல்லையோ, செல்லியம்மன் இந்த அம்மா கண்டிப்பாக வருத்தப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுத்து சொல்லி ஒரு நாள் முழுவதும் போராடி இந்த பர்மிஷனை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். என்னன்னு கேட்டால், நாடகம் நடத்தலைன்னா வெள்ளரிவெளியில் ஒரு சிறப்பே இல்லை. இந்த நாடகத்துக்காக தான் வெள்ளரிவெளிக்கு சிறப்பு. அம்மன் இந்த நாடக மன்றத்தாருக்கு மற்றும் செல்லியம்மன் நாடக மன்றத்தாருக்கும் மற்றும் மகாசக்தி நாடக மன்றத்தாருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டும், காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும், உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும், இன்னொரு சிறப்பு முத்துமாணிக்கு சார் அவர்களுக்கு எங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அவர் நான் ஏற்றுக்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி தான் கேட்டார். மற்ற அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் இறுதி வரை இந்த நிகழ்ச்சியை காக்குமாறும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு இறுதி வரை அளித்து உதவிடுமாறு கேட்டுக்கொண்டு, வெள்ளரிவெளி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 26/12/2005 சுனாமி வந்தது. சுனாமி வந்து எத்தனையோ குழந்தை செல்வங்களும் பெரியவங்களும் 1,00,000 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களையெல்லாம் அன்னை வேளாங்கண்ணி நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அவங்களையெல்லாம் பெரிய குழியாக நம்ம ஏரி அளவுக்கு குழி தோண்டி அந்த பணத்தையெல்லாம் கொண்டாந்து அங்கே போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதை அவங்க ரவுண்ட் பண்ணி சுனாமியில் இறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே காமிச்சிருக்காங்க. அந்த 26/12/2005 அந்த சுனாமி வந்ததுனால இன்னைக்கு 26/12/2010 இன்னைக்கு இந்த நாளில் தான் அந்த சுனாமி வந்து அத்தனை குழந்தைங்களும் இறந்தாங்க. அதனால் இந்த மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றம் அந்த குழந்தைகளுக்காக இந்த பாசம் தந்த பரிசை காணிக்கையாக்கி, செல்லாண்டியம்மனுக்கும் இந்த நாடகத்தை காணிக்கையாக்கி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய பாசம் தந்த பரிசினுடைய பாச செல்வங்கள் உங்களுடைய ஆடுகளத்தில் இறங்குவார்கள். இலை இந்த மண்ணுலகத்தை விட்டு அந்த விண்ணுலகம் செல்லும் வரை எங்கள் கலைஞர் B.A. ஆனந்தன் அவர்களின் நாடக பயணம் இதோ, பாச தந்த பரிசு பயணம் இதோ உங்கள் முன்னால் தொடர்கிறது. தேவி
ஆதி சிவனை ஆணை முகனை அறுவடை நேசனை ஏழுமலை வாசனை ஐயனாரசாமி அம்மையப்பசாமி கருப்பண்ணசாமி காத்தவராயசாமி மதுரை வீரசாமி முனியாண்டிசாமி பெரியண்ணசாமி வெத்தண்ணசாமி ஏழுமுனி நாதமுனி வேதமுனியே வானமுனி காணமுனி நாதமுனியே முகம் காட்ட வாங்கடா முகமதிய தாங்கடா சிவசக்தி நவசக்தி யுகசக்தியே திருச்சூழி மகமாகி பெற்றாரியே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே 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 ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு வீதிக்கொரு வேர் உனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உடன் கோலம் கண்டா படபடக்குது படபடக்குது தாயே உடன் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஓடி வரும்
உதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை ஏதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக. திலகா, ஏ திலகா, வா வெளியே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏய், என்னடி கோலம் போட்டிருக்க? வீட்டுக்கு முன்னாடி இப்படிதான் யாராவது அசிங்கமா கோலம் போடுவாங்களா? அம்மா நல்லாதாம்மா போட்டிருக்கேன். பிடிக்கல சொல்லுங்க, இனிமே வேற மாதிரி போடுறேன். கிழிச்ச ஒருவேளை உருப்படியே சரியா? ஆமா, எங்க உன் புருஷன் இளங்கோ? கூப்பிடு முதல்ல. இளங்கோ, இளங்கோ, வா வெளியே. கூப்பிட்டீங்களா? இந்த மரியாதைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் பொண்டாட்டி கோலம் போட்டுற லட்சணத்தை பாரு. வீட்டு முன்னாடி இப்படிதான் யாராவது அசிங்கமா கோலம் போடுவாங்களா? தப்புதாம்மா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கங்க. இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேம்மா. உடனே பொண்டாட்டிக்கு